குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து புதன்கிழமை. கார்த்திகை 1. இன்னைக்கு கார்த்திகை வந்து 3ஆம் நாள். சர்வ அமாவாசை. கார்த்திகை 3ஆம் நாள் சர்வ அமாவாசை. லக்ஷ்மி பிரபோதன தினம். திருவிசைநல்லூர் ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவால் கங்காகர்ஷ்ண மகா உற்சவம். நாளை பிண்டபித்ரு கார்த்திக ஸ்நானம் முடிவு. போதாயன ஈஷ்டி. அதனால இன்றைக்கு வந்து சர்வ அமாவாசை, கார்த்திகை மாதத்தில் வருகின்ற சர்வ அமாவாசை. அமாவாசைனாவே நம்ம முன்னோர்கள் வழிபாடு தான். நம்ம வந்து நான் தினமும் எந்த இது வச்சு இது பண்ணுறதுன்னு இன்றைக்கி வந்து சூரிய பகவானோட படம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே இருபெரும் தெய்வங்கள் வந்து சூரியனும் சந்திரனும் தான். எந்த பிரதிபலனும் நாட்டுக்கு சூரியன் இல்லைன்னா சூரியன் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி அதனால தான் சூரிய பகவான் வழிபாடு நான் இது பண்ணியிருக்கேன். அதாவது நாம் வந்து முன்னோர்கள் வழிபாடு. இன்று சர்வ அமாவாசை. முன்னோர்களை நினைத்து அவர்களை நினைவு கூர்ந்தாலே போதுமானது. நினைவு கூர்ந்து வழிபாடு செய்துட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு முடிஞ்சால் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சும்மா ஒரு 10 ரூபாய் 20 ரூபா முடிஞ்சால் செய்ங்க, இல்லாட்டி விட்டுருங்க. தெய்வத்துக்கிட்ட அவங்கள நினச்சி நீங்கள் இது பண்ணுங்க. பசுக்களுக்கு முன்னோர்களுடைய இதுவோ பசுக்களுக்கு ஒரு அகத்திக்கீரையோ அகத்திக்கீரை நிறைய பேர் வாங்குறாங்க. இன்றைக்கெல்லாம் மழை வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே அகத்திக்கீரை வச்சுருந்தாங்க. 10 ரூபா தான். நல்லா பெருசாக நல்லா இருந்தது. தட்டு வாங்கி கொடுங்க. காய்கறி பழங்கள் எதுனாலும் நீங்கள் வாங்கி கொடுங்க. முன்னோர்களுக்குன்னு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தா ரொம்ப சிறப்பு. அதனால் அதை நீங்கள் செய்யுங்க. இன்று நாம் வந்து என்ன படிக்கலான்னா, இதுதான் இன்றைக்கு நல்வழி. பைந்தமிழ் மூதாட்டி ஔவையாரால் இயற்றப்பட்டது இந்நூல். கடவுள் வாழ்த்து உட்பட 41 நேரிசை எண்பாக்களை கொண்டது. ஒழுக்க நெறியில் உலகமாந்தர் யாவரும் வாழ வழிகாட்டிடும் தனி நூல் நல்வழி. இறைவாழ்த்து. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் 3 தா. அழகு மிளிரும் மேலான இந்த ஆணைமுக கடவுள் முதல்ல, அதாவது நாம் வந்து விநாயகப் பெருமானுக்கு வாழ்த்து. அதுதான் அது, விநாயகப் பெருமானுக்கு வாழ்த்து. அதற்கு பிறகு புண்ணியம் ஆம் பாவோம் போர் போனனார் செய்த அவை மண்ணில் பிறந்தார்க்கு வைத்து பொருள் என்னுங்கால் ஈது ஒழிய வேறில்லை எச்சமயத்தார் சொல்லும் தீது ஒழிய நன்மை செயல். ஜாதி 2 ஒழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதிநிலை இட்டார் பெரியார் இடாதார் எலிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. இதெல்லாம் ஔவையார் பாடி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவ்வளவு ஒரு சிறப்பானது. இதெல்லாம் சின்ன வயசில் படித்தது எல்லாம் மறந்துருச்சு. இப்போ இதை படிக்கிறதுங்கிறது அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சந்தோஷத்தை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இடும்பைக்கு இடும்பை இயல் உடம்பு இஃது அன்றோ இடும்பை பொய்கை மெய்யென்று இராதே இடுங்கடுக உண்டாயின் உண்டாகும் ஊழில் பெருவேலையே விண்டாரை கொண்டாடும் வீடு. எண்ணி ஒரு கருமம் யார்க்கும் செய்யோ நாது புண்ணியம் வந்தெய்து போதல்லார் கண்ணில்லான் மாங்காய் விழலெறிந்த மாத்திரைக்கோள் ஒக்குமே ஆங்காலம் ஆகும் அவர்க்கு. இப்படி வந்து பிள்ளையார அதாவது ஔவையார் பாடியிருக்கிறாரு. அவ்வளோ ஒரு அருமையான இது. நாம் பிறரை வெறுப்பதற்கு முக்கிய காரணம் நம்மிடம் உள்ள கெட்ட குணமே. தன்னம்பிக்கையும் நேர்மையும் கொண்ட எந்த ஒரு ஆண்மகனும் அழகன்தான். பணிவும் கொண்ட எந்த ஒரு பெண்ணும் அழகுதான். தொடர்ந்து தோல்வியே வந்தால் தோற்று கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் அல்ல, தோல்வியை தாண்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள்.
இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஞானப்பூங்கா நூல்களிலிருந்து வயதாகிவிட்டதே என்று வருத்தப்படாதீர்கள். இப்படி வருத்தப்படுகின்ற வாய்ப்பு பலருக்கு கிடைப்பதில்லை. இப்படி நாம் முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் விட்டு சென்ற பணிகள், அவர்களை நாம் பின்பற்றுகின்ற ஒரு அந்த இதை இன்று நாம் செய்வது என்பது மிக ஒரு அழகான ஒரு தருணம். வெள்ளை தாமரை, செந்தாமரை பூ, ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ, அனைத்தும் சூடிக்கொண்டிருக்கும் இந்த சூரிய பகவானை நாம் நினைவிற்கொள்ளுவோம். சூரிய பகவான் வழிபாடு, ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்க. முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு நாம் முன்னோர்களை நினைத்து ஒருத்தருக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம், கொடை வாங்கி கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு சிறப்பு. ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய், சின்ன கிண்ணம் வாங்கி கொடுக்கலாம். ஐயர் அவர்களுக்கு அரிசி, பருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கணும் அப்படின்னா, புடலங்காய், வாழைக்காய், நாட்டு காய்கறிகள், கொத்தவரங்காய், பீர்க்கங்காய் பொரியல் செஞ்சுட்டு பூண்டு, வெங்காயம் சேர்க்காமல் நம்ம செய்யணும். ஒருத்தருடைய வழக்கம் நீங்கள் என்னமோ அதை செய்யுங்க. நாங்கள் பூண்டு வெங்காயம் சேர்க்காத செய்வாங்க. உணர்ச்சிகளை தூண்டுகின்ற அந்த மசால் பொருட்கள், சோம்பு, கசகசா மசால் பொருட்கள் போடாமல் பருப்பு வச்சு நெய் இந்த மாதிரி ஒரு செய்து செய்வாங்க சாப்பாடு. முக்கியமாக புடலங்காய், வாழைக்காய் இதையெல்லாம் நம்ம செய்யணும். உப்பு, பருப்பு, நெய், சின்ன வெங்காயம் சேர்த்து தயிர் சாதம் இதையெல்லாம் நீங்கள் வீட்டில் செய்து இது பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. உங்கள் நியாயமான ஒரு ஆசைகள், நியாயமான ஒரு கூட இப்போ செய்ய ஒவ்வொருத்தருக்குமே அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை நிலவுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயோ ஒருத்தர் தான் நல்லா இருக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சூரிய பகவானுக்குள்ளேயே இந்த அனைத்து உலகமுமே அடக்கம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சூரிய பகவானே போற்றி, ஓம் சூரிய பகவானே போற்றி, ஓம் சூரிய பகவானே போற்றி, ஓம் சூரிய பகவானே போற்றி, ஓம் சந்திர பகவானே போற்றி, ஓம் சந்திர பகவானே போற்றி, ஓம் சூரிய பகவானே போற்றி, ஓம் சந்திர பகவானே போற்றி, ஓம் சந்திர பகவானே போற்றி, ஓம் சூரிய பகவானே போற்றி, ஓம் சந்திர பகவானே போற்றி, ஓம் சந்திர பகவானே போற்றி, ஓம் சூரிய பகவானே போற்றி, ஓம் சூரிய பகவானே போற்றி. பௌர்ணமிங்கிறது நிறைந்த ஒரு நாள், அமாவாசை நிறைந்த நாள் தான். இது முன்னோர்களை நினைத்து நாம் வழிபாடு செய்யணும். அவர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். ஒரே மழைங்க ஃப்ரெண்ட்ஸ் சேலத்தில். உங்கள் ஊரில் மழையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எப்படி சாப்பாடு செய்வீங்க, அமாவாசை சாப்பாடுங்கிறத சொல்லுங்கள். ஓகே, அடுத்த